ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குற மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடந்துச்சு. நம்ம எதிர்பார்த்த விஷயத்துக்கு மாறாக வந்துட்டு சில ரோஸ்ட்டில் நடந்துச்சு. பட் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்தோம், இன்னும் இதெல்லாம் கேட்கவே இல்லை. இந்த லக்ஸரி வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ அநியாயம் பண்ணாங்க தெரியுமா? என்னமோ அவங்க தான் பெரிய முதலாளி மாதிரியும், அதுவும் வந்துட்டு அன்னைக்கு ஒரு வாட்டி விஜய் பார்வதி எங்களுக்கு சுயமரியாதை இருக்கும், எங்கள் வீட்டுக்கு சுயமரியாதை இல்லையா, எந்த வீட்டில் வந்து வேலைக்காரங்க இப்படிலாம் பேசினாங்க அப்படிலாம் வந்து கொஞ்சம் பேசியிருந்தாங்களே, இதெல்லாம் கேட்கவே இல்லை. அதுவும் வந்துட்டு இவர் வந்து வெற்றிடுவேன்னு சொன்னார், அதெல்லாம் எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஒரு விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு நல்லா போச்சு. இன்றைக்கி அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் இருக்கிறதுக்கு முன்னோட்டமாக இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொமோ பார்க்கும்போது நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் வந்தவொடனே ஒரு சூப்பரான விஷயத்த சொல்கிறார். ஏன்னா நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்கலாம். பட் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருங்கக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்தா அதை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும்ல. அவங்க வந்து அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்களா, இல்லை அந்த அதிகாரத்தை வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, இல்லை அந்த அதிகாரம் அவங்கள வந்து வேறு மாதிரி மாற்றுதான், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஆனால் இங்கே வந்துட்டு வேறு மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே கீழே இருக்கிறவன் கீழே இருக்க மாட்டான், அதேமாதிரி மேலே இருக்க மாட்டான், எப்பயுமே சுவிட்ச் ஆகும். என்ன சரிங்களா? இந்த பக்கம் அங்கே, இந்த பக்கம் இந்த, அதை நம்ம தளபதி சொன்ன மாதிரி தான், வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இங்கே கீழே இருக்கவன் மேலே போவோம், மேலே இருக்கவன் கீழே வருவான்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு, அதே மாதிரி தான் பிக் பாஸில் இருக்கிறவங்களுக்கும் நடக்கும். ஆனால் அவங்க அதை நினைக்காம என்ன பண்ணுறாங்க, நாங்களும் லக்ஸரி ஹவுஸு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சீனா போட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளை அவங்க எப்படி புரிஞ்சு வச்சுருக்காங்க, என்ன மாதிரி பண்ணாங்க, அதெல்லாம் இன்றைக்கி கேட்டு இன்றைக்கி ஒரு ரோஸை கொடுப்போமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லி இந்த ப்ரொமோ முடிக்கிறாரு. ஸோ நான் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்மளுக்கு குதூகலமாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, நம்ம எதிர்பார்க்குற ரோஸ்ட் இல்லாமல் அவர் ஒரு ரோஸ்ட் புதுசாக பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலாம். சரி பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பேச விடலாம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கமருதி மேலே நிறைய தப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் பேசும்போது உட்காருங்க அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் நல்லா இல்லை. அதேமாதிரி பிரவீன் காந்தியும் பேச விடணும். அவர் சொல்கிற விஷயங்கள் தவறு தான், இல்லை நான் சொல்லவே கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். எல்லாம் ஒரு துறையிலேருந்து இந்த பிக் பாஸை நம்பி உள்ளே வராங்க, அவங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து கொஞ்சம் அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா அவரோட கருத்துக்களை வச்சா இன்னும் நல்லா இருக்கும். பட் அது நோஸ் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, திட்டவங்களை தான் அப்படி பண்ணுறாருன்னா மரியாதை கொடுக்குறவங்களும் சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஆகிடுது. அதேமாதிரி ஆதிரியை வந்துட்டு ஏன் எந்திரிக்க முடியாதான் கேட்டதும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி தான் இருந்தது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். நேற்று விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்க போகுது? இதில் வந்துட்டு இந்த லக்ஸரி ஹவுஸில் இருந்தவங்கள இவங்க பணத்தை எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருந்துச்சுங்க. முதல் விஜய் சேதுபதி இவரை தான் நல்லா கேட்கணும், வச்சு செய்யணும் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.